ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஒன் பாட் ரெசிபி தான். கூடவே அதுக்கு சைட் டிஷ்ஷும் சேர்த்து காம்போவாக செய்ய போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க சட்னி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில், கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வாசனை பிடிக்காதவங்க அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே ஹோல் கரம் மசாலா, ஒரு 2 பட்டை, 2 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே சேர்த்து பொரிய விட்டுறலாம். இது கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கூடவே நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சாதத்துக்கு தக்காளி சேர்க்காம தான் செய்வாங்க. பட் நான் ஒன்று மட்டும் சேர்த்துக்குவேன். இந்த டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். தக்காளியுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையுமே போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் போல் மல்லி, புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3-4 பச்சை மிளகாய், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, கூடவே சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கின உடனே ஆயிலெல்லாம் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை மூடி தேங்காயை துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலையும் நம்ம இது கூட சேர்த்திடலாம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறதுனால 1க்கு 2 தண்ணி, அந்த 1க்கு 2 தண்ணியிலேயே நான் இந்த துருவி தேங்காய் பால் எடுத்தேன் இல்லையா, அதையுமே சேர்த்து தான் நான் 2 தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் பாஸ்மதி அரிசியில் நீங்கள் இந்த சாதத்தை செய்கிறதா இருந்தால் 1க்கு 1.5 தண்ணி வச்சுக்கோங்க, தேங்காய் பாலோடு சேர்த்தி. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரைஸை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நான் நார்மல் ரைஸ் எடுத்துருக்கறனால சாப்பாட்டுக்கு 1க்கு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் அரிசிக்கு எவ்வளோ நீங்கள் விசில் விடுவீங்களோ அதே மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷரெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல கமகமன்னு வாசனையோட தேங்காய் பால் சாதம் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்ல உதிரியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சு இந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் இதை பிரியாணி அரிசியில், பாஸ்மதி அரிசியில் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணலாம். வாசனை இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை தொக்கு, இதையுமே ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டை மட்டும்தான் எடுக்கிறேன், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே நான் பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துமே வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம். ஸோ வெங்காயம் நிறையவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி, கூடவே உப்பு, கொஞ்சம் போல் மல்லி இலை எல்லாத்தையுமே சேர்ந்து கலந்து விட்டுறலாம். நான் 2 முட்டைகளை பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையே இந்த மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முட்டைகள் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் பாயில் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பரான முட்டை தொக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த தேங்காய் பால் சாதம் கூடவே இந்த முட்டை தொக்கு இதோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக தேங்காய் பால் சாதத்துக்கு சிக்கன் குழம்பு இல்லைன்னா காய்கறி வச்சு தால்ச்சா, மட்டன் குருமா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் அவசரமாக செய்கிறது, சிம்பிளாக செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி முட்டை தொக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம். ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.